ஹலோ எவ்ரிவன், நான் சூர்யா. எப்போவுமே டிசிக்கும் மார்வலுக்கும் ஃபேன் சப்போர்ட் பார்த்தா எப்போவுமே ஜெயிக்கிறது மார்வல் தான். பட் டிசி படம் என்றைக்கும் மார்வலுக்கு டஃப் காம்படிஷனாக தான் இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் 2023 வந்த அக்வாமேன் த லாஸ்ட் கிங்டம் ஒரு சரியான தரமான ஃபேமிலி என்டர்டைன் மூவின்றதை யாராலையும் மறுக்கவே முடியாதுங்க. போர் அடிக்காமல் ஜாலியாக ரிலாக்ஸாக ஒரு படத்தை பார்க்கணுன்னா அவங்களுக்கான மூவி தான் இது. அதுவும் அக்வாமேன் கொடுத்துருக்க தமிழ் டப்பிங் கலக்கியிருக்காங்க. அவரோட ஸ்லாங் வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு தாங்க சொல்லுவேன். ஐஎம்டிபி ரேட்டிங் 5.6 தான் வாங்கியிருக்கு. பட் ரொம்ப அண்டர் ரேட்டட் மூவின்னு தாங்க சொல்லணும். இந்த படத்தோட கதை என்னென்னா, வழக்கமாக ஹீரோ அவர் தம்பி கூட அடிச்சுப்பார். அதை படமாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. லைக் தார், பாகுபலி, சூப்பர்மேன் vs பேட்மேன். பட் இங்கே அப்பாவோட தம்பி கூட சண்டை போடுறாரு. அவன் யாருன்னா அக்வாமேனோட ஸ்டெப் அப்பாவோட தம்பி. ஆல்ரெடி அவங்க அப்பா வந்து கோழிக்குள்ளே இறக்குனவர். 7வது ராஜ்யத்தோட அரசராக இருந்தவர். அதுதான் த லாஸ்ட் கிங்டம். அவர் தர்மத்துக்கு எதிரான தீய சக்தியாக இருந்ததால் மந்திரிச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. 7வது ராஜ்யத்தின் அரசர் டெவில்கான ஒரு திரிசூலம் வச்சுருக்காரு. அதை தொடுறவங்களுக்கு அந்த பவர் வந்துடும். போன படத்தில் அடி வாங்கின ஒருத்தன் தூக்கி வில்ல மாதிரி போட்டிருக்காங்க. பட் இங்கே அக்வாமேனோட தம்பி அக்வாமேனுக்கு சப்போர்ட்டிவ் ரோல் போட்டிருக்காங்க. அவன் பழி வாங்க ட்ரை பண்ணுறான். அப்புறம் அக்வாலேண்டை அழிக்க பார்க்குறான். ட்ரைடென்ட் வந்து இந்த கெட்டவனுக்கு கிடைக்கிது. அதை வச்சு அவன் அக்வாமேனை கொன்னானா இல்லையா, அந்த 7வது ராஜ்யத்தோட அரசரை விடுவிச்சாங்களா இல்லையா, அக்வாலேண்டை சேவ் ஆச்சா இல்லையா, அக்வாமேன் தம்பி திருப்பி ஜெயிலுக்கு போனானா இல்லையா, இது தாங்க படமே. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.